ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்ஸ்டான ஹதயோக பிரதிபிக்கால மக்ராசனா. மக்ரானா முதல்ல போல அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்க ஒரு போஸ் தான் மக்ராசனா. இது ஒரு ரிலாக்ஸேஷன் போஸ்னே சொல்லலாம். இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ப்ரெக்னென்ட் உமன்ஸ், அப்புறம் அப்டாமினல் ஸ்பைனல் சர்ஜரி பண்ணவங்க, பேக் பெயின், நெக் பெயின் அதிகமாக இருக்கவங்க இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மக்ராசனால ஒரு 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியேஷனில் குப்புற படுத்துட்டு நம்மளோட கையை நம்மளோட சின்னில் வச்சு உங்களுடைய ஃபேஸை சப்போர்ட் பண்ணணும். ஃபேஸ் டவுன் பொசிஷனில் உங்களோட வயிறு மேலே படுத்துட்டு உங்கள் கைகள் ரெண்டையும் கண்ணுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கணும். உங்கள் கால்களை தளர்வாக விட்டுட்டு மூச்சை ஆழமாக இழுத்து பொறுமையாக விடணும். இதுதான் மக்ராசனா வேரியேஷன் 2ல ஃபேஸ் டவுன் பொசிஷனில் படுத்துட்டு உங்கள் தலையை வலது பக்கமாக திருப்பிட்டு உங்கள் கால்களை 90 டிகிரிஸ் வச்சுருக்கணும். கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். மூச்சை இழுத்து பொறுமையாக விடணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் பண்ணணும். மக்ராசனா பண்ணுறது மூலமாக உங்கள் பேக் பெயின் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேக் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பேக்வர்ட் பெண்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரிலாக்ஸேஷன் ஆசனா பண்ணும்போது நல்ல ரிலீஃப் தெரியும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆசனா. தெரப்பியூட்டிக் யோகாவில் ரொம்ப யூஸ் பண்ணுற ஆசனாவும் இந்த மக்ராசனா. நியூ இயர் ரெசல்யூஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் யோகா பெஸ்ட்டா இல்லை ஆஃப்லைன் யோகா பெஸ்ட்டா. நீங்கள் ஆன்லைனில் யோகா பண்ணாலும் ஆஃப்லைனில் யோகா பண்ணாலும் யார்கிட்ட யோகா பண்ணுறீங்க, அந்த குரு தான் இங்கே இம்பார்ட்டன்ட். அந்த யோகான்ற எசன்ஸை ஃபீல் பண்ணவங்க அதை ஆத்மார்த்தமாக எடுக்கும்போது தான் அந்த யோகாவை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனை விட ஆன்லைன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆன்லைனில் தான் நிறைய யோகா கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஆன்லைனில் நம்ம யோகா பண்ணும்போது நம்மளோட ட்ராவல் டைம் கம்மியாகும். யோகா டெய்லி நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நாம் பண்ணுற யோகாவை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் யோகா பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒரே இடத்துல யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். இதுக்கு உதாரணமாக இப்போ கூட திருவண்ணாமலையில் விருப்பாட்சி குகையில் ரமணர் மெடிடேஷன் பண்ண அந்த குகையில் அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.